everyone, welcome to Meena for Math, which make your math lesson a easy one. இன்னைக்கு நாம CBSE board class 9 chapter 1 number systems தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம irrational numbers பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, types of numbers ஓட லிங்க் மேல கார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க so that இந்த வீடியோல நம்ம என்ன பேசியிருக்கோம்னு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். And now let's start from definition of irrational numbers. So irrational number அப்படினா என்ன அப்படினா a number s is called irrational if it cannot be written in the form of p by q where p and q are integers and q is not equal to 0. That is எந்த நம்பரை p by q ஃபார்முலா நம்மளால எழுத முடியலையோ அந்த நம்பர் தான் irrational நம்பர்னு சொல்றோம். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது இல்லையா? ஒன்றும் இல்லை, எந்த ஒரு நம்பரை p by q ஃபார்மேட்ல நம்மளால எழுத முடிஞ்சதுன்னா அதுதான் ரேஷனல் நம்பர். ஸோ p by q ஃபார்மேட்ல நம்மளால எழுத முடியலைன்னா அது irrational நம்பர். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா எதெல்லாம் ரேஷனல் நம்பர்ஸ் இல்லையோ அது எல்லாமே irrational நம்பர்ஸ் தான். ஸோ அதே போல எப்படி நம்ம லாஸ்ட் செக்ஷன்ல இன்ஃபைனைட்லி மெனி ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தோமோ அதே போல இந்த செக்ஷன்லையும் நமக்கு இன்ஃபைனைட்லி மெனி irrational நம்பர்ஸ் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, pi, 0.10, 110, 110, 410 and so on. இந்த மாதிரி வர எல்லாமே நமக்கு வந்து irrational numbers ஓட எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம சின்னதா ஒரு ரியல் லைஃப் அப்ளிகேஷனை இமேஜின் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இமேஜின் நாம இப்போ ஒரு நம்பர் லைன் மேல நிக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த நம்பர் லைன் மேல நம்ம நிக்க போறோம். ஓகேவா? ஸோ கையில ஒரு பேக்கோட ஒரு பேக் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேக்கோட நம்ம வந்து இந்த நம்பர் லைன் மேல நிக்கிறோம். நம்ம பார்க்குற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே அந்த பேக்ல தூக்கி போட போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி போவோம்? 1 2 3 4 5 and so on போய்கிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் பேக்ல எடுத்து போடுறோம். இந்த 1 2 3 4 5 and so onலாம் நத்திங் பட் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இந்த பேக்ல நம்ம நேச்சுரல் நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் போடுறோம். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்றோம்? நம்ம எங்க நிக்கிறோம்? ஜீரோல நிக்கிறோம். ஸ்டார்ட் பண்ற ஜீரோ. ஸோ அந்த ஜீரோவையும் தூக்கி இதுல ஆட் பண்ணும்போது அது ஹோல் நம்பர்ஸ் ஆயிடும் இல்லையா? ஸோ அந்த ஹோல் நம்பர்ஸும் இப்போ பேக்ல இருக்கு. அப்படியே டேர்ன் பண்ணி நடக்க ஆரம்பிச்சோம்னா இந்த லெஃப்ட் சைட்ல நமக்கு என்ன கிடைக்கும்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் நம்பர்ஸையும் நம்ம பேக்ல சேர்த்து போடும்போது இட் பிகம்ஸ் இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸும் இந்த பேக்ல நம்ம போட்டு ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து பார்க்கும்போது இந்த 2க்கும் 3க்கும் நடுவில் நமக்கு வந்து சில நம்பர்ஸ்லாம் கிடைக்கும் இல்லையா? ஸோ 2.5, அந்த 2.5 இஸ் நத்திங் பட் 5/2 இந்த மாதிரிலாம் ஃப்ராக்ஷனாக கிடைக்கும். லிட்ரலி சொல்ல போனால் ஃப்ராக்ஷன் மெத்தடில் தட் இஸ் p/q ஃபார்மேட்டில் கிடைக்கும், பட் ஹோல் நம்பர்ஸாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் பேர் தான் ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ என்ன பண்ணுறோம்? அந்த ரேஷனல் நம்பர்ஸையும் எடுத்து இந்த பேக்குள்ளே போட்டுக்கிறோம். ஸோ நம்ம வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம்? நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ் இது எல்லாமே இந்த பேக்குள்ளே போட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த பேக் வந்து ஃபில் ஆயிடுச்சா? நம்பர் லைன்ல இருக்கிற எல்லா நம்பர்ஸ் மேலேயுமே நம்ம வந்து நடந்துட்டோமா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல. அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். எப்படி ஒரு நம்பருக்கும் நடுவுல நமக்கு வந்து ரேஷனல் நம்பர்ஸ் கிடைச்சதோ அது போல இன்ஃபைனைட்லி மெனி ரேஷனல் நம்பர்ஸ் கிடைச்சதோ அது போல நமக்கு சில irrational நம்பர்ஸும் கிடைக்கும். which like √2. √2 ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1.414 and so on போயிட்டு இருக்கும், which is nothing but இந்த 1.5 நியர்பை நமக்கு வந்து வரும். ஸோ இதுவும் நமக்கு irrational நம்பர், பட் இதுவும் நம்பர் லைன்ல இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பேக்ல இந்த irrational நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி irrational நம்பர்ஸையும் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா எஸ் இந்த நம்பர் ஃபுல் இந்த நம்பர் லைன் ஃபுல்லா நம்ம நடந்துட்டோம், எல்லா நம்பர்ஸுமே நமக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த பேக் பேர் தான் வந்து நம்ம ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எல்லாமே ஆல் டுகெதர் சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். இந்த நம்பர் லைனை நம்ம வெறுமனே நம்பர் லைனும் சொல்லலாம், சில இடத்துல ரியல் நம்பர் லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கான ரீசன் இந்த நம்பர் லைனில் வர எல்லா நம்பர்ஸும் சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். இஃப் யூ ஸ்டில் ஹேவ் எனி டவுட்ஸ் ஜஸ்ட் கமெண்ட் யூர் டவுட்ஸ், வி வில் கிளாரிஃபை. டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க உங்கள் லெஃப்ட்ல இருக்க வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. அதே நம்பர் லைனில் ஸ்கொயர் ரூட் 2 எப்படி லொக்கேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க உங்கள் ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And maths கஷ்டமான சப்ஜெக்ட்டா ஃபீல் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thank you.